செருப்பு பிஞ்சிரும் உனக்கு பொறம்போக்க. யாரடா பேசுற நீ? பொறுக்கி நாய தெருடியா பைப்பா பொறம்போக்கு நாயே. செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. வாங்க முடியாது. என்னடா மயிர் பண்ற? என்னடா புடுங்குவ? ஜொமேட்டோ டெலிவரி பர்சன் பேசுற நீ அவனை போலீஸ்ல சுள்ள தள்ளிடுவேன். கை கால் உடச்சிடும் உன்ன. ஜொமேட்டோ உனக்கு இப்படிதான் துரத்தி விட்டாங்களா உனக்கு வேலைக்கு? மொத்த மூஞ்சு முகரையும் பாரு பொறம்போக்கு நாய. நீ தின்னுட்டு எடுத்துட்டு வந்து போடுவ ஆர்டர். நாங்க வாங்கணுமா மயிறு? நீ எப்படி கேட்கலாம்? அப்படி லேடிஸ்க்கு எப்படி பேசலாம்? நீ எதுக்கு ஓத்தான் கேட்ட? ஆமா இப்ப கேட்டது யாரு? கேட்ட நீ கேட்கல. நீ இப்ப கேட்டல. என் முன்னாடி கேட்ட. டெலிவரி பர்சன் புடிங்க நீ. பெரிய மயிரா நீ? மொத்த டெலிவரி பர்சன் பேசுற பேச்சாரா அது? எங்கட யூனிஃபார்ம் எங்கடா மயிறு? யூனிஃபார்ம் போட எப்படி டெலிவரிக்கு வருவேன்? மொத்த நீ டெலிவரி பண்ணிடுறேன்னு பாக்குறேன்டா. இனிமே வீடியோ எடுப்பா எல்லா இடத்துலயும் போடுறேன்டா. என்ன புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. ஜொமேட்டோல இருந்து வந்து அராஜகம் பண்றியா மணலி லொகேஷன்ல? மொத்த நீ எங்க நீ டெலிவரி பண்றேன்னு பாக்குறேன்டா மயிறு. எங்க நீ டெலிவரி போய் புடுங்குறேன்னு பாக்குறேன்டா. உங்க அத்தவங்க மூஞ்சி கிழிஞ்சு போது பாரு. சோசியல் மீடியால போட்டு நார் அடிக்கிறவா. மத்தவங்க உன்னை தூக்குறாங்க வேலையில இருந்து. உன்னை வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையான்னு பாரு. மயிறு புடிங்க. பெரிய பயிர் பருப்பு நீ. எப்படியா பையன் ஓத்தான்ற உங்க அம்மால போய் ஓது. வாத்தால போய் ஓரு போ. உன் தங்கச்சி போய் ஓரு. வாத்தால ஓரு. புண்டம் அவனே பூல மயிறு பூல நாசமா போயிடு. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ. போ ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ. அழிஞ்சு போய் சாவ போற. கை கால் உடஞ்சி முண்டமா போவ. நீல வழங்க மாட்ட. தெவடியா பையா மொத்த செருப்பு. அதாவதுங்க ஜொமேட்டோல இருந்து ஒரு லேடி வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க 3வது மாடியில் இருக்காங்க பொழுது. இந்த பையன் கீழே நிற்கிறாப்புல. இந்த தம்பி வந்து கீழே நிற்கிறாப்புல. என்ன ஸ்டார்டிங்கில் நடந்தது தெரியல நமக்கு. யார் வார்த்தையை முதல்ல விட்டது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அந்த லேடி பேசுகிறத கேட்கும் பொழுது எனக்கு நிஜமாவே அவங்கள நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படி இருப்பாங்க அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய சொந்த ஊர் எதுவாக இருக்கும், எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ரொம்ப பாவங்க. மாணவர்கள்லாம் ரொம்ப பாவம். ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. குரூப் 1 குரூப் 2 தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட வேலை கிடைக்கிறது இல்லை. இருந்தாலும் அரசு வேலை எதிர்பார்க்காம தனியார் கம்பெனியில் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் வந்து கிடைக்கல. போனால் போதுங்க, அவங்க படித்ததுக்கும் இந்த ஜொமேட்டோ டெலிவரிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் கூட என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை காப்பாற்றணும்ல. அதனால நம்ம இளைஞர்கள், நம்ம மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்பெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த ஜொமேட்டோ, இந்த ரேபிட்டோ, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. கார்ப்பரேட் கம்பெனி தாங்க இதெல்லாம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு கைக்கூலியாக இந்த இளைஞர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தை சார்ந்த யாரும் வந்து இதை நடத்துறது இல்லை. கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் மட்டும்தான் ஜொமேட்டோ மாதிரியான நிறைய நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அடிமாட்டு வேலைக்கு நம்ம இளைஞர்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த வேலைக்காக, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு சாப்பாட்டை கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. டைம் 10 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை தாண்டி நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு போக முடியுமா? அப்படியும் கூட இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் போய் இந்த சாப்பாடை வந்து டெலிவரி பண்ணும் பொழுது அந்த லேடி பேசுகிறத நீங்கள் கேளுங்களேன். காது கொடுத்து கேட்க முடியல. அவ்வளோ கேவலமான வார்த்தைகளாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. தம்பி முடியலப்பா, தயவு செய்து கொஞ்சம் மேலே வந்து கொடுத்துருப்பா அப்படின்னா அவன் வந்து கொடுத்துருக்கு பார்க்குறான். அதெல்லாம் விட்டுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து மாடியில் நின்றுட்டு இந்த பையனை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, மாப்படுத்து வீசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிச்சிருவான் அப்படின்றாங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடும் உனக்கெல்லாம் அப்படின்றாங்க. எங்கே பயமாக இருக்குதுங்க. பெண்களை அப்படி பேசுகிறாங்க, பயமாக இருக்குதுங்க. இப்படியா பேசுவாங்க? உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க இல்லையா? நீங்கள்லாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லையா? படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடச்சிடுமா? இல்லை கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடுமா? நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவீங்களா? உங்களுக்கெல்லாம் மரணமே வராதா? உங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்ட்டே நடக்காதா? இப்படி டெலிவரிக்கு வரக்கூடிய ஒரு பையனை நீங்கள் சாபம் கொடுப்பீங்களா? நான் கேட்குறேன், இப்படியே சாபம் கொடுப்பீங்க நீங்கள்? அந்த பையன் அப்படி என்னங்க பண்ணால்? அவன் தவறாக பேசின மாதிரிலாம் தெரியவே இல்லை. இவங்க அவ்வளோ தூரம் பேசியும் மாப்பை தூக்கி வீசியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், சோஷியல் மீடியாவில் போட்டு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லியும் கூட அந்த பையன் சாப்பாட்டை வீட்டு வாசலில் வச்சுட்டு அவன் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்கு ரெடி ஆகிட்டான். ஏன்னா அவன் நிறுவனத்துக்கு பதில் சொல்லணும்.
இவங்க சாப்பாடை வாங்கலை அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நிறுவனத்துக்கு அவன் பதில் சொல்லணும். அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணால் தான் இன்னொரு ஆர்டர் வந்து அவன் எடுக்க முடியும். அப்போ தான் அவனுக்கு ஒரு 10 ரூபா 15 ரூபா அவங்க கொடுக்கக்கூடிய காசு கிடைக்கும். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் அவங்க எல்லாம் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் 1500 ரூபா சம்பாதிச்சாலும் கூட எத்தனை கிலோமீட்டர் அதுக்காக ஓட்டணும்? ரெஸ்டே இல்லாமல் ஓட்டணும். திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிந்துங்க இந்த இளைஞர்கள்லாம் விடிய ஓட்டுறாங்க, ரேபிட்டோ ஓட்டுறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. சில இடங்களில் சில பசங்க தவறு பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லா துறைகளிலும் இருக்குது. ஆனாலும் கூட இந்த இளைஞர்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 டிகிரி முடித்தவங்கெல்லாம் ஜொமேட்டோ ஓட்டுறாங்க, ரேபிட்டோ ஓட்டுறாங்க, சரிங்களா, ஊப்பர் ஓட்டுறாங்க. எதற்காக அப்படின்னா வேலை இல்லை. என்னங்க பண்ண முடியும்? வேலை இல்லை. மத்திய அரசாங்கம் வேலை கொடுக்கணும் இந்திய இளைஞர்களுக்கு, மாநில அரசாங்கம் வேலை கொடுக்கணும் நம்ம மாநில இளைஞர்களுக்கு. கொடுக்குற மாதிரி தெரியல. கரூரில் போய் கூட்ட நெரிசலில் நடிகனை பார்க்க வந்து செத்து போனால் அரசு வேலை கிடைக்குது. படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாம் போய் சாக முடியும் அரசு வேலைக்காக? இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை பலியாக கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். நீங்கள் இளைஞர்கள்ட்ட ஆர்டர் பண்ணக்கூடிய நாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணக்கூடிய பசங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, 3 மாடி இல்லைங்க 5 மாடி, எத்தனை மாடியாக இருந்தாலும் சரி இவங்க மேலே ஏறி கொண்டு போய் தான் கொடுக்கணும். ஏன்னா வயதானவங்க இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கீழே வந்து வாங்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த வேலையில் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வேலைக்கு வரீங்க. அப்போ நீங்களும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்க மேடம், நான் வந்து மேலே வரேன், வந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ரீசனை நீங்கள் சொல்லலாம். அதையும் தாண்டி வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் மாற்றுத்திறனாளி சார், ப்ளீஸ் கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா அப்படியும் வந்து இறக்கப்பட்டு வாங்கக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதே தமிழ் சமுதாயத்தில் எல்லாத்தையும் வந்து நம்ம குறை சொல்லிட முடியாது. அப்போ 2 பக்கமும் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அந்த டெலிவரி என்பது சரியாக நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி வந்துட்டு இளைஞர்கள்ட்ட நாமளும் பொறுமையாக போகணும். அதே மாதிரி இளைஞர்களும் வந்து வார்த்தையை வந்து விடாமல் நீங்களும் வந்துட்டு இந்த வேலை தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க, நீங்களும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றலாம். இதை சோஷியல் மீடியாவில் வேறு அந்த லேடி பகிர்ந்துருக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பெண்கள் இவ்வளோ கேவலமாக பேசுவாங்களா, இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுவாங்களா அப்படின்றது எனக்கு ஷாக்காக இருக்குது கேட்டுட்டு. பெண்கள் வந்து பொறுமையின் சீக்கிரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பேசக்கூடிய பெண்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ஆண்களுக்கு நம்ம கோவில் கட்டலாம் பொழுது இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.